ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீமோட கூட வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் உங்களுக்கு எங்கே நடக்குன்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பை அந்த ஒரு நிகழ்வு தான் நடக்குது. சரிங்களா? இதோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. வாங்க கொஞ்சம் லெவலை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மும்பையோட லெவலை பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, கார்த்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, ரொமாரியோ செப்பர்ட், பியூ சாவ்லா, ஜெரால்டு கோச்சி, சஸ்பிரித் பும்ரா. இம்பேக்டாக வந்து ஆகாஷ் மேத்வாலை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஆர்சிபியோட லெவல் பார்த்துடலாம். விராட் கோலி, பாப் டூ பிளஸிஸ், ரஜத் படிதர், கிளைன் மேக்ஸ்வெல், கெம்ரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், சௌரவ் சௌகான், ரேஸ் டாப்லே, மயங்க் தகர், முகமது சிராஜ், யாஸ் தயால். இம்பேக்டாக வந்து மஹிபால் லாம்ரார் அல்லனா ஆகாஷ் தீப் இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு பவுலர் இல்லைனா ஒரு பேட்ஸ்மேனு மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஓகே, கிரிக் பஸ்ஸில் உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கிளைன் மேக்ஸ்வெல்லேருந்து உங்களுக்கு வான்கடே ஸ்டேடியத்தில் 178 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுதார். பார்த்துக்கோங்க. பும்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 மேட்ச்சுக்கு 43 விக்கெட் எடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்தீங்கன்னா ஹெட்டு அப்புறம் 2020க்கு அப்புறம் ஆர்சிபி 3 தடவையும் எம்ஐ 7 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க வான்கடேயில். சரிங்களா? இதே பிச்சில் இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம கொண்டு போகலாம்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா எஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா ஜிடி 4 தடவை வின் பண்ணியிருந்தாங்க, ஆர்ஆர் ஒரே ஒரு தடவை வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஹோம் வின் பண்ணுது, ஹோம் லாஸ் ஆகுது. எல்லாமே என்னை கடந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ஹோம் வின் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. சரிங்களா? அதனால் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே நான் எப்பவும் சொல்லுவேன் 50% எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொண்டு போய்ங்க, சுத்தமாக வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் பிக்சர் போட்டு பார்த்துடலாம். 25ஆவது மேட்ச் உங்களுக்கு மும்பையில் நடக்குது. 11ஆம் தேதி 7:30 ஸ்டார்ட் ஆகிருக்குங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் 170லேருந்து 200 வரைக்கும் இருக்கும். பேட்டிங் லாஸ்ட்டாக ஒரு 3 மேட்சாக பேட்டிங் ஃபஸ்ட்டு 1, பேட்டிங் செகண்ட் 3 வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்டுக்கிட்ட பொறுத்த வரைக்கும் 32 எம்ஐ 18, ஆர்சிபி 14. சரிங்களா? ஓகே, ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சுக்கு 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 9, செகண்ட் இன்னிங்ஸ் 11. அதில் ரைட் ஃபேஸர் மட்டும் 13, லெஃப்ட் ஃபேஸர் 7. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக 2 மேட்ச்சுக்கு 5 விக்கெட். அது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் உளுந்துருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் சுத்தமாக உழலை. சரிங்களா? இந்த வெண்ணியில் மட்டும் எம்ஐ வந்து 80க்கு 51 வின் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வின்னிங் பர்சன்டேஜ். ஆர்சிபி 17க்கு 8, 50-50 வின்னிங் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹைப்புக்கு எடுத்துருக்கேன். நம்ம ஹைப்புக்கு வந்து எப்பவும் பார்த்துக்கிறது தான் இஷான் கிஷான், விராட் கோலி, ரோஹித் சர்மா, பாப் டூ பிளஸிஸ், மேக்ஸ்வெல், கார்த்திக் பாண்டியா, பும்ரா. ஓகே, இப்போ 7 பேர் இருக்காங்க. ஆனால் ஹைப்புக்கு எஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. அதுதாங்க நம்ம ஒரு ட்ரெண்டு வருதுன்னு நினச்சி ஒரு ட்ரெண்டை பிடிச்சோம். பார்த்தீங்களா? கரெக்டாக ஒரு 4 மேட்ச் வந்ததுங்க. 4 மேட்ச்சுக்கு அப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஒரு ட்ரெண்டை நம்ம நேரத்தான் ஃபார்ம் ஆகி பிடிச்சோம். இந்த மாதிரி ட்ரெண்ட் வரும் அப்படின்னு. அப்போது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதான் ரிவ்யூவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், 10 டீம் இந்த ட்ரெண்டிங் படி போங்க. ஆனால் 10 டீம் பழைய ஃபார்முலாவுக்கும் திரும்ப வாய்ப்பு இருக்கும். 50க்கு கீழே 4% எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக என்ன நடந்திருக்குன்னா பழைய ஃபார்முலாவுக்கு திரும்பி இருக்குது. அது இருங்க, லேசாக செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லோ பிக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் 50க்கு கீழே. சரிங்களா? 50%க்கு கீழே எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தான் செக் பண்ணிடலாம். விஜய் சங்கர், ராகுல் தேவாட்டியா, ஆவேஸ் கான், குல்பாதீன் ஜென். பார்த்தீங்கன்னா 4 பேர். இதுதான் பழைய ஃபார்முலா. இந்த ட்ரீமில் உள்ள பழைய ஃபார்முலானா 5 அல்லனா 4 அல்லனா 5 தான் 50% கீழே வரும். இது வந்து எல்லாத்துலேயும் ஒத்து வரும். T20 எடுங்க, ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ஏதோ ஒரு எந்த டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருக்கட்டும். சரிங்களா? இந்த இது அதிகமாக வருது பார்த்தீங்களா, 6, 7 அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அது ஒரு ட்ரெண்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. தான் நானும் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு ட்ரெண்டிங் மாதிரி வந்துட்டுருக்குன்னா நம்மளும் பாருங்கள். இந்த 4 மேட்சாக விட்டுட்டு 5ஆவது மேட்ச் போகணும். பார்த்தீங்களா? அங்கே தான் பெரிய மைனஸ் ஆகிப்போச்சு.
அது ஏன் ஒருவேளை நம்ம 2 மேட்ச்சுக்கு அப்புறம் கூட போட்டிருக்கலாம், ஆனால் 3ஆம் மேட்ச் கூட போட்டிருக்கலாம். 3ஆம் மேட்ச்னா ஆரம்பத்தில் சொல்லலை, இந்த 4 மேட்சாக நடந்திருக்கு பாருங்கள். 4 மேட்சாக என்ன நடந்துச்சு ரீசெண்டாக 6 உட்காந்துருந்தாங்க, 7 உட்காந்துருந்தாங்க. திரும்ப வந்து லாஸ்ட்டாக நேற்று பர்ஃபெக்டாக நம்ம ட்ரீம் பழைய ரூல்ஸ் படி வந்துருச்சு. 50 கீழேங்கிறது 4 பேர் பர்ஃபெக்டாக உட்காந்துட்டாங்க. ஓகே, அதில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு பாருங்கள். ஹைப்புக்கு மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. சாம்சன், கில்லு, சுதர்சன், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சகல் 6 பேர் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பிளேயர் தான் வெளியில். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரே ஒரு பிளேயர். அது யாருன்னு கேட்டால் பட்லர். நான் பட்லரையும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். பட்லர் அல்லனா சஞ்சு 2 பேர் டபுள் 50 கிடையாது, 2 பேர் 50 அடிச்சிருந்தாங்க முந்தின மேட்ச்சில் ஆர்சிபி கூட. அதில் ஒரு 50 கேரண்டியாக வரும், ஒரு 50 வெளியில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து நம்ம ரூல்ஸ் பாயிண்ட்டோட பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லி ப்ரிவியூவில் கொடுத்துருந்தோம். பட்லர் காலி ஆகிட்டார். சரிங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்டு. அப்போது இந்த ஒரு 4 மேட்சாக நடந்த எஃபெக்டில் கிட்டத்தட்ட 7க்கு 6 ஹைபிக் உட்காந்துருக்கு. இது எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மேட்சாக உங்களுக்கு பூராமே இந்த லோ பிக் வந்தது பார்த்தீங்களா, அதோட எஃபெக்டில் வந்து உட்காந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி பர்ஃபெக்டாக வந்து உட்கார வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி 7 பேர் இருக்காங்க. சரிங்களா, ஆர்சிபி மும்பையில் 7 பேர் இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி 4 பேர் பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துடலாம். சரிங்களா, அது போக இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. பேட்டிங் லைனில் 3 பேர் ஹை பிக்காக வந்து ஜோடியாக உட்காந்துருக்காங்க. சரிங்களா, ஹை பிக்கில் 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பிக்கு ஒன்றா வருமா கேட்டால் சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எஸ்டர்டே மேட்ச்சில் ஜிடி ஆர்ஆர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹை பிக்கில் 3 பேர் வந்திருந்தாங்க. 3 பேரும் வந்து உட்காந்துட்டாங்க. கில்லும் சரி, சாய் சுதர்சனும் சரி, ஜெய்ஸ்வால் 3 பேருமே 70-75 அந்த பெர்சன்டேஜுக்கு மேலே. சரிங்களா, 3 பேர் உட்கார்ந்ததுனால இன்றைக்கி நடக்குமா கேட்டால் சந்தேகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3ல் 2 கொண்டு போங்க, 1 கட் பண்ணிடுங்க. ஒன்று கோலியை கட் பண்ணுங்கள், இல்லைனா 2+6 கட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பிளேயரை கட் பண்ணி கொண்டு போங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் இந்த 7க்கு 4ங்கிறத கண்டிப்பாக கொண்டு போங்க, உங்களுக்கு இன்னும் கேரண்டியாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா எஸ்டர்டே ஃபுல்லாக வந்து உட்கார்ந்த ரீசனால் இன்றைக்கி பழைய ஃபார்முலாவுக்கு திரும்பலாம். பழைய ஃபார்முலானா நம்ம பழைய ஃபார்முலா கிடையாது, இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்த்தீங்களா, 6, 7ன்னு மாறி மாறி உட்காந்தாங்க பார்த்தீங்களா, 50% கீழே. அந்த ஃபார்முலா ரிப்பீட் ஆகலாம். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு 4 மேட்ச்சு 50க்கு கீழே 4 பேர் அல்லனா 5 பேர் நம்ம ட்ரீம் லெவல் ரூல்ஸில் வரும் பார்த்தீங்களா, பழைய ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவுக்கு திரும்பிடலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கொஞ்சம் வீடியோ வந்து மெல்லமாக கேளுங்க, உங்களுக்கு புரியும். சரிங்களா, பழைய புதியன்னு வந்து கன்ஃபியூஷன் பண்ணலைன்னா ரீசெண்டாக நடந்த 4 மேட்ச் வந்தது பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலாவுக்கு திரும்பலாம். 50க்கு கீழே வந்து 6 பேர் இல்லைனா 7 பேர் வந்து உட்காந்துட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு திரும்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு 4 மேட்ச் 3 மேட்ச் வந்து பழைய ஃபார்முலா, 4 மேட்ச் 4 பிளேயர் இல்லை 5 பிளேயர் 50க்கு கீழே எஸ்டர்டே நடந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி ரிப்பீட் ஆகலாம். ஒரு 3-4 மேட்ச் எல்லாம் இந்த வாரம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட அந்த ஃபார்முலாவுக்கு திரும்பலாம். 2 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஹைப்புக்கு 7க்கு 4ங்கிறது இன்றைக்கி ஓரளவு பர்ஃபெக்டாக உட்கார வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா எஸ்டர்டே ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க. 7 பேரில் கிட்டத்தட்ட 6 பேர் வந்துட்டாங்க, பட்லர் தவிர எல்லோரும் உள்ள. சரிங்களா, கண்டிப்பாக இன்றைக்கி அந்த மாதிரி வர்றக்க வாய்ப்பு இருக்காது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லோ பிக்கிலேருந்தே பிடிச்சிடலாம். சரிங்களா, தினேஷ் கார்த்திக் 50க்கு கீழே ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. திலக் வர்மா, டிம் டேவிட், ரஜத் படிதர், ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம். சரிங்களா, சௌரவ் சௌகான், முகமது நபி, செப்பர்கிட்ட கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, 51ல் இருக்கார். சிராஜ், பியூ சவுலா டாப்லே, ஆகாஷ் மேத்வால், யாஸ் தயால், இன்னும் மயங்க் தகர் இருக்கார். இதில் வைக்க முடியல நம்ம. சரிங்களா, ஓகே, இப்போ கிட்டத்தட்ட 11 இருக்காங்க. இன்னும் ப்ளஸ் ஒரு 2-3 பேர் வெளியில் இருக்காங்க. அவங்கள சேர்த்தா ஆல்மோஸ்ட்டு 14 பேர் 13 பேர்கிட்ட வந்துடுவாங்க. சரிங்களா, அவங்கள வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் 4 பேர் எடுக்கலாம். 4 இல்லை 5 பேருங்கிறது நம்ம பழைய ஃபார்முலா, எப்போவுமே ரிப்பீட் ஆகுறது, காலகாலமாக வரக்கூடிய ஃபார்முலா. 50%க்கு கீழேங்கிறது இதுதான் ரூல்ஸுங்க, எப்போவுமே இதான் வரும். சரிங்களா, வெளியில் எங்கேயோ போய் ஒரு மேட்சை போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த ஃபார்முலா உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த ஐபிஎலுங்கும் போது நம்ம எல்லாமே வாட்ச் பண்ணணும். ட்ரெண்டு மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதை போய் பிடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதை பிடிச்சிக்கோங்க. சரிங்களா, எஸ்டர்டே நடந்த மாதிரியே ஒரு 4-5 மேட்ச் வந்துட்டு கூட விட்டுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா 6-7 பேர் வந்துடலாம். சரிங்களா, ஓகே,
இங்கேருந்து நீங்கள் 4 பேர் 5 பேர் எடுங்க சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பழைய ஃபார்முலா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா 6லேருந்து 7 பேர் கொண்டு போய்க்கோங்க சரிங்களா. கண்டிப்பாக வரும். ஒன்று 4லேருந்து 5 வரும், இல்லை 6லேருந்து 7. இந்த இதை மட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கீப்பர்லேருந்து செக்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். டிகே வச்சுக்கோங்க. இஷான் கிஷானை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன நடக்குங்கிறத பார்க்கணுங்க. ட்ரீம் லெவலில் இவர் எப்படி வந்திருக்காரு, ஒரு 4 மேட்சாக பார்த்தாங்கன்னா விட்டு விட்டு வந்திருக்காரு. சிட்டி கூட வரல, எஸ்ஆருக்கு கூட வந்திருக்காரு, ஆர்ஆர் கூட வரல, டிசி கூட வந்திருக்காரு. அப்போ விட்டு விட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு இது கிரியேட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, விராட் கோலியை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஃபார்மில் இருக்கார். இவர் வந்து கடைசியாக மேட்ச்சுக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நல்ல ஒரு பெரிய கேப்டன் வயசு அளவுக்கு ஆடிட்டு லக்னோ கூட வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்திருக்காரு. ஓகே, இப்போ விராட் கோலிகிட்டேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்தால் கேப்டனாக வராரு. நீ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவர் டிபியோட பாயிண்ட்டை பாருங்கள். பஞ்சாப் கூட 124 பாயிண்ட், கேகேஆர் கூட 117, ஆர்ஆர் கூட 165. அப்போ இவர் ட்ரீம் டீம் உள்ளே வந்தார் அப்படின்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விராட் கோலியை வைக்கிங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கேப்டனாக போட்டுருங்க, எல்லாம் வயசாக போட்டுருங்க சரிங்களா. ஆனால் இன்னும் அவரோட பழைய இது வரல. ஒரு டீமில் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் வந்து வெளியில் போகிற ஆள் மாதிரி தெரியல. இது வரைக்கும் நடக்கலாம், இதுக்கப்புறம் நடக்கலாம் சரிங்களா. ஓகே, பாப் 2+ ஃபார்ம் அவுட் கொஞ்சம் டச் இல்லாமல் இருக்கார். போன மேட்சாக நின்னார், தடுமாறிட்டு இருந்தாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-50 தான் இருக்கார். நீங்கள் டச்சில் இருக்க கோலியை வச்சுக்கோங்க. ஸ்கை வந்து போன மேட்ச் தான் வந்து டக் அவுட்டில் ஆகிட்டார் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கை வந்து இந்த மேட்ச் எல்லோரும் அடிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க, அடிக்கலாம். ஒருவேளை இந்த மேட்ச் அவுட் ஆகிட்டு 3ஆவது மேட்ச் அடித்து உள்ளே வரலாம். இதெல்லாம் சின்ன பாயிண்ட்டு தான். எல்லார் ஃபோக்கஸ் என்ன ஆகுன்னா சூரியகுமார் போன மேட்ச் அடிக்கலை, இந்த மேட்ச் அடிப்பார்னு நினைப்பான். இல்லை, இந்த மேட்ச்சும் ஒரு 20 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிட்டு 3ஆவது மேட்ச் அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேட்ச் அடிக்கலாம். இது ஒரு சின்ன பாயிண்ட்டு தான், இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, ரோஹித் சர்மா வைங்க. ரோஹித் சர்மா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரோஹித் சர்மா கேட்டகரி சேமாக தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாக்காடுனா அடுத்து விட்டுட்டு தான் போகிறாரு. இவர் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. திலக் வர்மா வைங்க, நல்லா ஃபார்மில் இருக்கார். மற்றபடி டிம் டேவிட் எல்லாம் ரோஹித் சர்மா ஏதோ ஒரு பிளேயரை வச்சுக்கோங்க. ஸ்கையை வந்து நான் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுருக்கேன். சப்போஸ் ரோஹித் சர்மா எடுக்கலாம் ஸ்கையை எடுத்துருவேன் சரிங்களா. ஏன்னா நமக்கு ஹைப்பிக்கு வந்து 3க்கு நமக்கு 2 தேவைப்படுது. விராட் கோலி, ரோஹித் சர்மா, பாப் 2+. எஸ்டர்டே 3 பேர் வந்தாங்க ஜோடியா. இன்றைக்கி 3ல் 2 வந்துடணும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மைண்டில் தோணுது சரிங்களா. நீ என்ன பண்ணுங்க, இந்த 3ல் 2 பேரை கொண்டு போங்க. இந்த 3ல் ஏதாவது 2 பேரை கொண்டு போங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்க. பாண்டியா எல்லாம் செப்பர்ட்டை போய்க்கலாம். பாண்டியா ஓவர் போட மாட்டேங்காருங்க. பேட்டிங்கில் வந்தால் உண்டு இல்லைனா வெளியில் போகிற மாதிரி இருக்கு. ஆனால் ரீசெண்டாக டச்சில் ஆடிட்டு தான் இருந்திருக்காரு சரிங்களா. ஆர்ஆர் கூட ஒரு 34 ரன், டிசி கூட ஒரு 39 ரன், 2 மேட்சாக 30 ரன்னு மேலே அடிச்சிருக்காரு. ஒரு வேளை 20 ரன்னுக்குள்ளே போகலாம், போகாமல் இருக்கலாம் சரிங்களா. செப்பர்ட்டு ஓவர் போடுறதுனால அவர்கிட்ட போய்க்கலாம். நபி ஸ்பின் வந்து இங்கே வான்கடையில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க. ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா 1 or 2 டீமுக்கு இடம் கொடுங்க. ஓகே, பும்ரா எடுத்துக்கோங்க. சிராஜ் மும்பை பிச்சு நல்லா ஹெல்ப் சப்போர்ட் ஆகும் சரிங்களா. அதனால் நீங்கள் சிராஜை கூட எடுத்துக்கலாம். ஹோச்சியுமே உங்களுக்கு பும்ரா வச்சிங்கன்னா ஹோச்சி எடுத்துருங்க சரிங்களா. ஹோச்சியோட ஸ்டேட்டஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. போன்ற கேப்டனு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பும்ராவோட போகிறேன். டாப்பில் எடுத்துக்கோங்க. ஆகாஷ் மேத்வால் தான் வர மாதிரி இருக்குது. யாஸ் தயால் எடுத்துக்கோங்கலாம் சரிங்களா. க்ரீன் இருக்கார், நம்ம க்ரீனை செக் பண்ணவே இல்லை. க்ரீன் வந்து இதே மும்பை டீமில் தான் இருந்தாருங்க. இந்த ட்ரிப் வந்து ஆர்சிபிக்கு ப்ளே பண்ணிட்டார். ஒரு 2 மேட்சாக சுத்தமாக வரல. க்ரீன்கிட்ட போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டெமோ டீம் இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் சரிங்களா. டெமோ டீமில் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். அந்த டீமில் இருந்து ஏதாவது உங்களுக்கு மாற்றம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போதைக்கு நம்ம ஹைபிக்குன்னு பார்க்கும்போது விராட் கோலி, ரோஹித் சர்மா, மேக்ஸ்வெல், பும்ரா 7க்கு 4ங்கிற ஃபார்முலாவில் தான் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு இங்கேருந்து யார் மேலே நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்துருங்க சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நான் 50க்கு கீழேங்கிற கேட்டகரியில்
தினேஷ் கார்த்திக். ரொமாரியோ செப்பர்ட்டு 60 கிட்ட போயிட்டார். ஓகே, தினேஷ் கார்த்திக் 1, சிராஜ் 2, டாப்லை 3, ஆகாஷ் மேத்வால் 4. ஆல்மோஸ்ட் 4 பேர் போயிருக்கேன். திலக் வர்மாவும் கூட செக் பண்ணிக்கலாம். திலக் வர்மா இருக்கார். ஓகே, 5 பேர் இருக்காங்க. சரிங்களா, 1 2 3 4 5. நான் வந்து இந்த பழைய ஃபார்முலாவுக்கு தான் ரிப்பீட் ஆகியிருக்கேன். 4 இல்லை 5 எடுக்கணும். நேற்று 4 வந்ததுனால நான் இன்றைக்கி 5 போயிருக்கேன். சரிங்களா, ஓகே. இங்கேருந்து உங்களுக்கு எதாவது மாற்றம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது கோலி, ரோஹித் சர்மா, மேக்ஸ்வெல், பும்ரா, இந்த ஹைப்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். எல்லாருமே போடுவாங்க, நீங்களும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹைப்புக்கு ஜாயிண்ட் ஆகி தான் ஒரு லோ பிக்கோ 0 to நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, 0 to 40 இல்லைன்னா 40 to 60 65 அந்த கேட்டகரி. இந்த 2 கேட்டகரியில் தான் வருங்க. எஸ்டர்டே பார்த்துருந்தீங்கன்னா குல்பதீன் ஜென் வந்திருப்பார். அதுக்கு முந்தின பேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வந்திருக்கும் 40 to 60க்குள்ளே. இவர் ஏசிங் வந்திருப்பார். அவர் 50 55 இருந்திருப்பார். அதான் அந்த இப்போ செலக்டர் பர்சன்டேஜ் சொல்கிறோம். சரிங்களா, நீ இந்த 2 செலக்டர் பர்சன்டேஜ் தான் இருக்குது. இந்த 2க்குள்ளே ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணி பெருசாக ஜாயின் பண்ணி போடுங்க. சரிங்களா, நேற்று வந்து சஞ்சு பெருசு அவர் கூட ஜாயின்ட் ஆகி தான் ஜென் வந்திருந்தார். ஜென் வந்து பார்த்திங்கன்னா 0 to 40 கேட்டகரிக்குள்ளே இருக்கார். அப்போது நீங்கள் ஒருவேளை இந்த கேட்டகரி ரிப்பீட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா 40 to 60 65 அந்த கேட்டகரி. அப்போ அந்த கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, க்ரீன், செப்பர்ட், இந்த 3 பேர் இருக்காங்க. சரிங்களா, இதை தாண்டி வந்து வெளியில் ஸ்கையும் இருக்கார். அவர் வச்சிங்கன்னா அவரையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அது அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் போட்டு பார்க்கணும். அப்படி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, ஓகே. இப்போது சேஃப்டி கேப்டனில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, மேக்ஸ்வெல், பும்ரா இவங்களை தாண்டி வந்து ரிஸ்கி ஆப்ஷன் திலக் வர்மா, க்ரீன், செப்பர்ட், கீழே இந்த 3 பேருமே யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஓகே. தினேஷ் கார்த்திக்லாம் கேப்டன் கெப்பாசிட்டி அளவு கிடையாது. ஒரு ட்ரீம் என்றாக வரக்கூடிய கெப்பாசிட்டி வேணால் இருக்கும். கடைசியில் தான் அந்த ஒரு நாக்கு ஆடுவார். சரிங்களா, மற்றபடி இவங்கெல்லாம் போட்டு பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். இதை தாண்டி ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா போட்டு பாருங்கள். ஏதாவது பிளேயர்ஸ் இங்கேருந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து ஏதோ ஒரு பிளேயர்ஸை ஆட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, மேக்ஸிமம் உங்களுக்கு 7 பிளேயர் இருக்காங்க ஹைப்புக்கு. அதில் ஒரு 4 பேர் கொண்டு போயிருங்க மேக்ஸிமம். ஏன்னா எஸ்டர்டே பதிலாக ஃபுல்லாக உள்ளே உட்காந்துட்டாங்க. 7க்கு 6 பேர்கிட்ட வந்ததுனால இன்றைக்கி பர்ஃபெக்டாக உட்காரக்கூடிய பாயிண்ட் வந்து ஓரளவு ஒரு 80% இருக்கும். சரிங்களா, இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு பிளேயர்ஸ் ஐடியா இருந்ததுன்னா போட்டு பாருங்கள். டீம் எப்போவுமே காப்பி பண்ணாதீங்க. சரிங்களா, நம்ம டீம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் டீம் வந்து என்னோடது, செகண்ட் டீம் நம்ம டெலிகிராமில் கொடுக்க செகண்ட் டீம் என்னோடது கிடையாது. ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. டெமோ டீமுக்காண்டி நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஃபஸ்ட்டு டீம் என்னோடய டீமாக தான் இருக்கும். சரிங்களா, அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு டீம் நமக்கு ஒரு டீம் கிடையாது. 2ஆவது டீம் நான் என்னோடய ஒரு ஃப்ளோவில் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு டீம் மட்டும் நான் போட்டுருவேன். டெலிகிராமில் கொடுக்குற ஃபஸ்ட்டு டீம் மேக்ஸிமம் சேஞ்ச் இல்லாமல் அப்படியே நான் என்னோடய டீமாக தான் போடுவேன். ஓகே, டீம் வந்து காப்பி பண்ணாங்க. மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் பண்ணியே போடுங்க. கேப்டன், வைஸ் கேப்டன் நம்ம மெசேஜ் பண்ணுறதில்ல. எப்போவுமே உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா கேப்டன் ஓரளவு கில்லு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் வயசு வந்து நான் மேக்ஸிமம் வந்து 100 அகமதுகிட்ட போயிட்டேன். அந்த 0 to 40க்குள்ளே தான் யாரோ ஒரு மாதிரி தோணுச்சு. பார்த்தா ஜென்னு வந்துட்டார். அந்த பர்சன்டேஜுக்குள்ளே யாராக வந்துடுவாங்க, ஆனால் எந்த பிளேயர் வருவாங்கன்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அதான் நான் வந்து ஜிடிக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா 5க்கு 4 வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த ஸ்டேட்ஸே அதான் பெரும்பாலும் நான் நம்புறது கிடையாதுங்க. பிச்சு ரிப்போர்ட் ஓகே, ஸ்டேட்ஸை பார்த்தீங்களா நேற்று நம்மளை கவுத்து விட்டுருச்சு. ஆர்ஆர் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் நம்ம வந்து எப்போவுமே நான் ஸ்டேட்ஸ் வந்து 50% தான் எடுத்துக்கிறது. அதுக்கு மேலே கொண்டே போகாதீங்க, அது சுத்தமாக இதாகிடுது. சரிங்களா, ஓகேங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.